100% டிஎம்கே தான். ஐயா உதயநிதி ஸ்டாலின் முக ஸ்டாலின் தான் வரணும். சிட்டிங் கவர்மெண்ட்டுக்கு தான். சிட்டிங் கவர்மெண்ட். ஆமா. 2026ல யாருக்கு ஓட்டு? சிட்டிங் கவர்மெண்ட். உதயநிதி ஸ்டாலின் தான் வரணும். இல்லை கன்ஃபார்ம் பண்ணாங்களா டிஎம்கேக்கு தான் ஓட்டு. இவருக்கு தான் போடுவோம், திமுக தான். திமுக தான். நான் எப்பயுமே சூரியனுக்கு தான் போடுவேன். நான் 25 வயசுலேருந்து போடுறேன். இப்போ நான் சாவ போகிற நேரத்துக்கு சூரியனுக்கு தான் போடுவேன். நான் யாருக்கும் ஓட்டு போடலங்க. எனக்கு எதுவும் செய்யலை, நான் போடல. எங்க ஆதரவு உதயநிதி. கண்டிப்பா டிவிக்கே தான். தமிழக வெற்றி கழகம். ஆதரவு மோடி பார்ட்டி யாரும் சப்போர்ட் பண்ணுறதோ அவங்க. நான் தான் சொல்றேன், யார் நல்லது பண்றாங்க அவங்க தான். விஜய் தான் போடுவேன். விஜய் தான் போடுங்க. என்னோட கேஸ் படி பார்த்தோம்னா ஏடிஎம்கே கூட்டணி வரும்னு சொல்லிட்டு தோணுது. என்னோட ஆதரவு வந்து என்டிகேக்கு தானா. என்னோட ஆதரவு வந்து விஜய்க்கு தானா. டிவிக்கே விஜய். என்னோட ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். மக்கள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து சேப்பாக்கம் தொகுதியில் நிற்கிறோம். இந்த தொகுதியோட வேட்பாளர் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போதைய தமிழக துணை முதலமைச்சராக இருக்காரு. 2026 தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்னு மக்களிடம் கேட்கும் பொழுது நாங்கள் எப்போவுமே வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் ஆதரிக்கிறோம். இந்த முறையும் அவர் தான் வேட்பாளராக நிற்க வேண்டும் அப்படின்றது மக்களுடைய ஆதரவாக இருக்குது. மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம், நாங்கள் வந்து இது நேரடியாக எடுத்து தான் பதிவு பண்ணுறோம். யார்கிட்டையும் 200 ரூபா வாங்கிட்டு பொய்யான பதிவு பண்ணல. அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். சேப்பாக்கம் தொகுதி. இந்த தொகுதி வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட தொகுதி. போன முறை அவர் தான் நின்று துணை முதல்வர் ஆனாப்ல. தொகுதிக்கு என்னென்ன பண்ணியிருக்காப்ல? ரொம்ப நல்லது பண்ணிக்கிறாருப்பா. நிறைய நல்லது பண்ணிக்கிறாரு. அவரே திருப்பி வந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை இந்த முறையும் அவர் தான் நிற்கிறாரு அப்படிங்களா? நின்று அவர் தான் வருவார். ஏன்னா நிறைய பண்ணியிருக்காரு. அயோத்திக்குப்ப சைடு, இந்த ஏரியா, எங்கள் 120 எல்லா வட்டமும் வருது. நல்லா பண்ணிக்கிறாரு. ஒரு குறைன்னு சொல்லி போய் சொன்னோம்னா அதுக்கு மதித்து மற்ற ஆளுக்கிட்ட சொல்லி செய்ய சொல்கிறாரு. இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கூட போய் கேட்டோம்னா யாராக இருந்தாலும் சரி, இந்த முதியோர் பணங்கள், இந்த விதவி பணங்கள், ஒரு பிரச்சனை, எந்த பிரச்சனை அதெல்லாம் அவர் தீர்த்து கொடுக்குறார். அவர் நல்லா பண்ணுறார். 2026ல் உங்கள் ஓட்டு யாருக்கு? இவருக்கு தான் போடுவோம், திமுக தான். திமுக தான். நல்லா இருந்தது சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா இருந்தது. இப்போ மீண்டும் அவர் தான் இங்கே நிற்கிறாரு. ஆமாம், கண்டிப்பாக கன்ஃபார்மாக அவர் தான் வின் பண்ணுவார். கன்ஃபார்மாக அவர் தான் சார் வின் பண்ணுவார். அதில் நோ டவுட். ஏன்னா எல்லாருமே ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. ஆக்சுவலி எவ்ரிபடி கேன் ஓட் ஃபார் அவருக்கு தான் ஓட் பண்ணுவாங்க. என்ன பண்ணியிருக்காரு தொகுதிக்காக? இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் இங்கே கரெக்டாக கிடச்சிருக்கு மக்களுக்கு. அதே மாதிரி எந்த ஒரு இது வரைக்கும் இப்போ எந்த எக்ஸ்டர்னலாக வந்து யாரும் இங்கே வந்து ஒரு பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. எந்த இஷ்யூமே கவர்மெண்ட்டால் இங்கே ஒரு செயல்பாடு நின்னதுன்னு அப்படின்னு எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் பிளான் ஸ்கீம்ஸ் எது இருந்தாலும் கரெக்டாக வந்து இங்கே சேர்ந்துடும். சரி, நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, லஞ்சம்லாம் கொடுத்துருக்கீங்களா? இல்லை, இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு பீரியட்லேயும் அந்த மாதிரி யாருமே கேட்டதே இல்லை, யாருமே கொடுத்தது. அதனால் இந்த 2026ல் உங்களுடைய வாக்கு யாருக்கு? இல்லை கன்ஃபார்ம் பண்ணாங்களா டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவோம். டிஎம்கேக்கு தான் போடுவீங்க. தேங்க்யூ. நான் எப்பயுமே சூரியனுக்கு தான் போடுவேன். யார் வந்து கேட்டாலும். ஆமாம், சூரியனுக்கு தான் போடுவேன். நான் 25 வயசுலேருந்து போடுறேன். எனக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. இப்போ நான் சாவ போகிற நேரத்துக்கு அதை விட மாட்டேன். சூரியனுக்கு தான் போடுவேன். எத்தனை வருஷமாக நீங்கள் சூரியனுக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் எனக்கு 25 வயசு. இப்போ வயசு என்ன? 85 வயசு இருக்கு. 85 வயசு. கிட்டத்தட்ட 60 வருஷமாக நீங்கள் சூரியனுக்கு ஓட்டு போட்டுட்டு சூரியனுக்கு தான் போட்டேன். எனக்கு ஒன்று அதை 10 பைசா நான் துண்ணு பார்க்கலாம், ஒரு பொருள் வாங்கலை, காய்கறி கீரை விற்றுன்னு கிடக்கிறேன். சரி, அவ்வளோதான். ஏதாவது நிவாரண தொகை கொடுக்குறாங்களா வருஷம் ஒரு மாதம்? அது 1000 ரூபாய். அப்போ 2200 கொடுக்குறாங்க. 2200 கொடுக்குறாங்க மாதம். ஆமாம், அது கொடுக்குறாங்க. ஓகே, தேங்க்யூ. 2026ல் உங்களுடைய ஆதரவு யாருக்குமா? என்னோட ஆதரவு கண்டிப்பாக விஜய் தானே. விஜய்க்கு தான். விஜய் தான். இது வந்து சேப்பாக்கம் தொகுதி, துணை முதலமைச்சரோட தொகுதி. பரவாயில்ல, யார் தொகுதி இருந்தாலும் விஜய் தானே. இல்லை, போன முறை அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? 5 வருஷம் தொகுதி தான் நல்லா தான் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த வாட்டி புதுசாக வரணும், விஜய்க்கு தான் போகலான்னு. புதுசாக வரணும். ஆமாம், உங்களுடைய ஆதரவு? மாற்றம் வேணும், விஜய் தான் போகலான்னு. விஜய் தான் போடுறீங்க. என்ன மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? எப்படி சொல்கிறது, இந்த தான் ஊழல்லாம் இல்லாமல் இல்லாதது, நல்ல நிறந்த கல்வி கொடுக்குறது, இந்த மாரி பார்க்கலாம். வரட்டும், வந்து என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். அவர் என்ன பண்ணாலும் பார்க்கலாம். நம்ம ஒரு டைம் கொடுத்து பார்க்கலாம், என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். என்னோட ஆதரவு வந்து என்டிகேக்கு தானா. என்டிகேக்கா? ஆமாண்ணா, என்டிகே தான். எதனாலனா அவர் நல்லா பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்குண்ணா. அவர் அப்படி பேசுகிறாரு. எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பேசுறது மட்டும்தான், ஆனால் வரமாட்டார், செய்ய மாட்டார், இப்படியே சொல்லிட்டு இருந்தால் அவர் வராமல் தான் போவார். இப்போது விஜய் கூட தான் வந்தார். இப்போ அவரை எப்படி எல்லாருமே ஆதரிக்கிறாங்க, அந்த மாதிரி என்டிகேவே எல்லாருமே ஆதரிச்சா கண்டிப்பாக என்டிகே சீமான் அவர்களும் வருவார். நீங்கள் அவர் ஆதரிக்க மாட்டேங்கிறீங்க, அது எதுக்கு வேஸ்ட்டு, ஓட்டு வேஸ்ட், அவருக்கு போட ஓட்டு வேஸ்ட்டு தானே அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க. அந்த மைண்ட் செட் வந்து ஃபஸ்ட்டு மாற்றிட்டாலே அவர் வருவார்ண்ணா. பண்ணுறாங்களோ இல்லையோ வந்தால் தான் தெரியும் நான் என்ன செய்வாங்கன்ட்டு.
ஒருத்தருக்கு சான்ஸே தராமல் அவர் அப்படி பண்ண மாட்டார், இப்படி பண்ண மாட்டார், ஊழல் தான் பண்ணுவார், அப்படி வாயில் பேசுறதுக்கு மட்டும் தான் ஆக்கி அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் கொடுத்து பார்த்தா தான் தெரியும். யாருமே ஊழல் பண்ணாமலாம் கிடையாது. ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கே வந்து ஒரு இன்கம் கொஞ்சம் அதிகமாக வந்ததுனாலே நம்ம அதுலேருந்து எவ்வளோ எடுக்கிறது தான் பார்ப்போம். யாருமே தப்பு பண்ணாமலாம் இருக்கவே மாட்டாங்கண்ணா, ஓகேவா? அதனால் கொஞ்சம் என்டிகேக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். சீமான் அவர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிறாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அப்படிலாம் கிடையாதுண்ணா, அவரு கரெக்டாக தான் பேசுகிறாரு. அவர் என்ன தப்பாக பேசுகிறாரு சொல்லுங்கள்? மாற்றி மாற்றி பேசுகிறாரு. மாற்றிலாம் பேசலண்ணா, அவரு கரெக்டாக தான் பேசுகிறாரு. ஃபர்ஸ்ட் விஜய் ஆதரிச்சாரு, பிறகு வந்து எதிர்க்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஃபஸ்ட்டு கட்சிக்கு வந்தப்ப ஆதரவு தெரிவிச்சார்ண்ணா, இப்போவும் ஆதரவு தெரிவிக்கிறாரு தான். ஆனால் இப்போ வந்து அண்ணன் தம்பின்ற பாசம் அது தனியாக இருக்கும். கட்சின்னு வந்துட்டா நீங்கள் ஆப்போசிட்டாக பேசினா அது வந்து ஆப்போசிட்டாக தானே பேசுவாங்க இவங்களும். அது அண்ணன் தம்பியில் கட்சியில் இருக்காதுல்ல. சரி, வரக்கூடிய தேர்தலில் உங்கள் ஆதரவு? என் ஆதரவு என்டிகேக்கு தானே. கண்டிப்பாக டிவிக்கு தான். தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் எதனால? இல்லை ஒரு நம்மளுக்கு பிடி அப்போலேருந்து நம்ம ரசிகர். இப்போ அந்த கட்சியில் நல்ல நல்ல விஷயம், அந்த பெண்கள் பாதுகாப்பு இது எல்லாமே கொஞ்சம் நல்லது நடந்து வருது. அவங்க ஆட்சி இல்லாத போதே அவங்க நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. மக்களோட மக்களாக கலந்து எல்லாம் சோசியமாக பழகுறாங்க. நம்ம அதனால பிடிச்சி நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிறோம். அவங்க வந்தால் பெண்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். வேற ஒன்றும் கிடையாது. இல்லை அவங்க மேலே நிறைய அலிகேஷன் இருக்கு. இல்லை அதெல்லாம் பாதி ஃபேக்கு தான், அது எல்லாமே உண்மை கிடையாது. அது முழுக்க முழுக்க மேலே திணிக்கப்பட்ட இதுதான் அது. அது அந்த மாதிரி நாங்கள் எதுவும் ஏற்றுக்கல. எங்களுக்கு எப்பவுமே டிவிக்கே தான். சரி, ஓகே. இந்த 5 வருஷத்தில் உதயநிதி ஸ்டாலினோட தொகுதி இது. இந்த 5 வருஷத்தில் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இல்லை பிடிக்கல சார். ஏன்னா பெண்கள் ரொம்ப இது படுறாங்க. இந்த இப்போ ரீசெண்டாக கூட தூத்துக்குடியில் அந்த வெளியே இருக்க போன அந்த பெண்ணை ரேப் பண்ணி வெட்டி தூக்கி போட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமை. அந்த மாதிரி கொடுமை யாருக்கும் எதிரிக்கும் வரக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப கொடுமை. அது இன்னி வரைக்கும் அவங்க பிடிக்கவே இல்லை. ஒருத்தர் யாருன்னு பேர் கூட அறிவிக்கல. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அவங்க பொண்ணு எவ்வளோ இழுத்து ஓடி இருப்பாங்கன்றாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதனால் நம்மளுக்கு பிடிக்கல. அது ரொம்ப தப்பு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரி, விஜய் வந்தாருன்னா இதெல்லாம் சரியாகும்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறவங்க நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக மாற்றம் வரும். கண்டிப்பாக வரும். உங்களுடைய ஆதரவு? கண்டிப்பாக டிவிக்கு. திமுக காதல் இல்லையா? இப்போ இங்கே இப்போ காதல் வரணுன்னா அவங்க செய்கிறாங்க. இது மாதிரி என்னைக்குள்ள 2000 போட்டாங்கயா. முக ஸ்டாலின் 2000 போட்டாங்க. அதை வச்சு நான் இப்போ பயன்படுத்தினியா. முதல்ல 1200 போட்டாங்க, 3200 போட்டாங்கய்யா. அப்புறம் தான் அது கேட்குறீங்க? இதான் பொது தோண்டியா? அவர் தன்னுடைய துட்டை போட்டார். தன்னுடைய துட்டை போட்டார். ஆமாம். 2026 உங்களுடைய ஆதரவு யாருக்கு? திமுக தான்யா. திமுக தான்யா. திமுக தான். சூப்பர் மக்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர். யாரு கொலை பண்ண கூட பரவாயில்லையா? திமுக தான். ஏன்னா பொதுமக்கள் அவ்வளோ சேவை செய்கிறாங்க. எல்லா பணியும் பண்ணுறாங்க. சாலை மேலே எல்லாத்தையும் போய் பாருங்க. அண்ணன் மேம்பாலம் கேம்பாலாம் கட்டுறாங்க. அவங்க தான் கட்டுறாங்க. சூப்பராக கட்டுறாங்க. சூப்பரியா 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 சூப்பர். எடப்பாடியை சாவடிச்சு, ஜெயலலிதா சாவடிச்சு, சசிகலா சாவடிச்சு, அப்படி வாட்டி கேட்குறீங்க. 40 பேருக்கு கூவத்தில் அமிச்சு எங்கேயா இருந்தீங்க நீங்கள்? 40 எம்எல்ஏ கூவத்தில் போய் அடைச்சி வச்சுருந்தா ஜெயலலிதா சாவடிச்சு எங்கே இருந்தீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் அதெல்லாம் கட்சியை போட்டால் என்னை கொலை பண்ணிட்டு போயிடுவானுங்க. இப்போ கட்சி நான் இப்போ முன்னாடி ஜெயலலிதா சாவடிச்சு மோடி வந்தார். லேடியான்னு மோடியான்னு கேட்டாங்க. அவர் சாவடிச்சு ஒரே நாள் சாபம் போட்டாங்க சார். அப்புறம் 40 எம்எல்ஏ வந்து 1 லட்சம் கொடுத்து கூவத்தூரில் எக்ஸசைஸ் பண்ண வச்சான். ஹோட்டலில் சாப்பாடு போட்டு. அது தெரியல. ஜனங்க மதுராதுங்க. ஜெயலலிதா சாவடிச்சது யாரு? ஐயா சசிகலாயா. எல்லாம் தெரியும். சசிகலா வச்சு போய் அவளே அட்மிட் பண்ணாயா. அப்போ இல்லை கை எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அது பண்ணாங்க. இது சொன்னால் மறுபடியும் அவங்களுக்கு ஆக்கிற தீவிரவாதி ஆகிடாங்க. இல்லை தீவிரவாதி ஆகிட்டாங்க. எனக்கு கொலைக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சசிகலா ஒரு இது தேவஜாதி துணிஞ்சு வெட்டுவோம். அப்புறம் தான் சொல்கிறீங்க? விஜய் தான் போடுவோம். விஜய் தான் போடுங்க. இந்த தொகுதி வந்து உதயநிதி ஸ்டாலினோட தொகுதி, சேப்பாக்கம் தொகுதி. அவருடைய செயல்பாடுகள் 5 வருஷத்துல எப்படி இருந்துச்சு? எதுவும் சரியில்லை சார். எதுவுமே சரி கிடையாது. புதுசாக என்ன வந்தால் நல்லா இருக்குன்ட்டு பார்க்குறோம். புதுசாக யாருன்னா வந்தால் நல்லா இருக்கும். அப்போ 2026 உங்களுடைய ஆதரவு? கண்டிப்பாக விஜய் தான் போடும். எல்லாரும் விஜய் தான் போடும். நாங்கள் ஆட்டோ ஸ்டாண்டு எல்லாரும் விஜய் தான் போடும். சார், இங்கே நிறைய பேர் உதயநிதி தான் மறுபடியும் வரணும்னு சொல்கிறாங்க. சொல்கிறவங்க சொல்லி தான் இருப்பாங்க. நம்மளுக்கு புதுசாக நான் வந்தால் நல்லா இருக்கும். என்ன எதிர்பார்க்குறீங்க? எல்லாமே பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதுதான். இல்லை இவங்க கூட வரும்போது பண்ணுறேன்னு சொன்னாங்களே. பண்ணலையே எதுவுமே. பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, எதுவுமே பண்ணலையே.